அப்படியே இந்தடா இதெல்லாம் ஸ்டேஜுக்கு யூஸ் பண்ணிக்கோ, அம்மா எடுத்து வச்ச பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அடுத்தவர்கள் உங்கள் மீது செய்கிற விமர்சனத்தை பற்றி கவலையப்படாதீங்க, யார் என்ன விமர்சனம் பண்ணாலும் கவலைப்படாதீங்க. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நடந்து போகிற காக்கா சட்டையில் எச்சம் போயிடுச்சு என்னடா பண்ணுவேன்னு கேட்பாங்க. அம்மா அதை தொடச்சிட்டு நல்லா அதை கரையெல்லாம் போகிற மாதிரி கழுவிட்டு நான் அப்படியே என்னோட எந்த இடத்துக்கு போகிறேனோ அந்த இடத்துக்கு போயிடுவோம்மா. அடுத்தவர்கள் பண்ணுற விமர்சனமும் அந்த மாதிரி தான், காக்கா எச்சம் மாதிரி அதை கழுவி தொடச்சிட்டு போயிட்டே இருக்கணும், அதுக்காக சட்டையும் மாற்றக்கூடாது, சங்கடமும் படக்கூடாதும்பாங்க. வெறியோடு வாங்க சார், நாம ஜெயிச்சு வந்தோங்கிறதுக்கான பெருமையை வேற சார். இந்த உலகத்தில் இன்னைக்கு இன்ஜினியரிங்கான ஃபியூச்சருங்கிறது மிக பெருசு. சேர்மன் சார் சொன்னது உண்மை. வெளியில் இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்காது, இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்காது. நான் சொன்ன மாதிரி இன்ஜினியர் ஆனால் தான் வேலை கிடைக்கும். பயங்கர ஃபோக்கஸ்டாக இருங்க. இந்த உலகத்தை மாற்றக்கூடிய சக்தி நம் கைகளில் இருக்கிறதுன்னு இருங்க. எல்லாரும் ஏதாவது ஒரு சமயத்தில் ஏதாவது ஒரு நண்பன் இந்த இந்தியாவினுடைய பேரை கொண்டு போய் மேலே விட்டுற மாட்டானா அப்படிங்கிற எண்ணத்தோட தான் ஒவ்வொரு இந்தியனும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். நம்ம எல்லாருமே சோசியல் மீடியாவில் பேசுகிறோம், நம்ம எல்லாருமே பெருசாக தனித்தனியாக பேசுகிறோம், ஆனால் செயல்னு வரப்ப யாரும் எதுவும் பண்ணுறதில்ல. அதுதான் இந்த நாட்டினுடைய சாபக்கேடு. ஒண்ணுமே செய்யறது கிடையாது. பொள்ளாச்சி இஷ்யூ பத்தி அவ்வளவு கொதிச்சு அவன் 1000 வீடியோ, ஓகே ஃபைனலா ரிசல்ட் என்ன? களத்தில் நின்று யார் பேசுனா? யாரும் கிடையாது. நீங்க உலகத்தினுடைய பாதை இதுதான். நீங்க புரிஞ்சுங்க. நீங்க ஜெயிச்சா நீங்க சார் ஒரு விஷயம் சொல்றேன், உங்களுக்கு 4 ஏழை குழந்தைங்களை படிக்க வைக்கணும்னு என்ன இருக்கு? ஏன் நீங்க கஷ்டப்பட்டு படிச்சீங்க, அதுக்கு உங்ககிட்ட காசு இருக்கணும்ல, அதுக்கு படிக்கணும்ல, அதுக்கு சம்பாதிக்கணும்ல, அதுக்கு பெரிய இடத்துல நீங்க பதவி வகிக்கணும்ல. தயவு செஞ்சு போங்க. இந்த உலகத்தையே கட்டி ஆளுகிற சக்தி நம் கைகளுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று நம்புங்கள். நான் எது தெரியுமா பெருமையா நினைப்பேன், எனக்கு விஜய் நண்பர் அறிமுகப்படுத்துறப்ப சொன்னார்ல, விஜய் டிவியினுடைய சிறந்த தொகுப்பாளர் விருது கிடைச்சது, இன்னும் நிறைய விருதுகள் கிடைச்சது. அதெல்லாம் எனக்கு பெருமையே கிடையாது. நான் படித்த பள்ளிக்கும் நான் படித்த கல்லூரிக்கும் சிறப்பு விருந்தினராக சென்ற நாள் தான் என் வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த ஆஸ்கர் விருது. அது சேர்மன் சார் சொன்னார், அடுத்த 5 வருஷமோ 10 வருஷமோ நீங்களே இங்கே சீஃப் கெஸ்டாக வரணும், நாங்கள் பார்க்கணுன்னார். அதுதான் பெஸ்ட். சில பேர் படித்து முடிச்சுட்டு கேம்பஸ்குள்ளே வரதுக்கு சங்கடப்படுவான், அவ்வளோ நல்ல பேர் எடுத்திருப்பான். அரியர் எக்ஸாம் எழுதுறதுக்கு வாடா, அதை பற்றி ஏதாவது டவுட்டு கேள்றான்னா அப்பாவை கூப்பிடுவான், அம்மாவை கூப்பிடுவான், அண்ணனை கூப்பிடுவான், அக்காவை கூப்பிடுவான், சித்தப்பாவை கூப்பிடுவான். ஒரு 5-6 பேரோட சொந்தக்காரன் கல்யாணத்துக்கு வர மாதிரி வருவான். ஏன்னா அப்போ தான் அசிங்கமாக பேச மாட்டாங்க, திட்ட மாட்டாங்கன்னு. ஏன் இந்த சங்கடம்? நீங்கள் படித்து நீங்கள் ஒன்றும் இல்லை, தோல்வி சகஜம்தான். நீங்கள் அரியர் வச்சுருங்க, பிரச்சனையே கிடையாது, வைக்கக்கூடாது. ஒருவேளை வச்சிருக்கீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் அரியர் வச்சதுக்கு அப்புறம் இந்த கேம்பஸ்குள்ளே வரப்ப உங்களுடைய பேராசிரியர்கள் இவன் ஜெயிப்பாண்டா அப்படிங்கிற நம்பிக்கையோடு உங்களை பார்க்கிற மனிதர்களாக நீங்கள் இருந்தால் நிச்சயம் வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க. நம்ம பண்ணுற தப்பே எதெல்லாம் ஒஸ்டோ எவ்வளோ ஒஸ்டோ எல்லாத்தையும் அந்த 4 வருஷம் பண்ணிடுறது. அப்புறம் வேலை கிடைக்கலங்கிறது எங்கே கிடைக்கும்? உயிரோடு இருக்கோமேன்னு சந்தோஷப்படணும் நம்ம பண்ண வேலைக்கெல்லாம்.